வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, காலர் சுடிதார் எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்குறோம். ஹைட்டுக்காக இந்த சுடிதார் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு குறைச்சி வச்சுக்கணும். 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம். லைனிங் கிளாத்து எப்போவுமே நம்ம மெயின் கிளாத்தோட 2 இன்ச்சு வந்து குறைச்சிடணும். இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி தைச்சிருக்கோம். அந்த அளவே நான் வச்சு இப்போ கட் பண்ண போகிறேன். கீழே 1 இன்ச் அளவு நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 1 இன்ச் நம்ம விடணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 துணியும் ஒரே அளவாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படி இருக்கக்கூடாது. 4 துணியும் ஒரே அளவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேராக போட்டுக்கலாம். போட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த ஓரத்தை கட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட் ஆகிக்கும். 4 துணியும் ஒரே அளவு வந்துடும். இப்போ ஒரு 1 இன்ச் அளவு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது இப்போ லைனிங் கிளாத்தினுடைய ஹைட்டு. நம்ம இந்த ஹைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் டாப்போட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச் வரைக்கும் நம்ம கம்மியாக கொண்டு வந்து தைக்கலாம். அடுத்து டாப்போட ஹைட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய பாடி சுற்றளவு பார்த்துக்கிட்டு 38 தான் வரும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்ளையர் சொன்ன மாதிரி இது கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அளவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பாடி லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.25. ஹிப் அளவு வந்து எவ்வளோ ஹைட் வந்து ஒரு 12.5 வச்சு அதுலேருந்து 12 இன்ச்சு நமக்கு எவ்வளோ ஹிப் வந்து எங்கே வருதுங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய அளவு வந்து 9.25. அடுத்தது ஸ்லிட் எங்கே நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அது வந்து நான் 20 இன்ச்சஸ், அதாவது 20 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 20 இன்ச்சஸில் இங்கே எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா 11 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதனுடைய ஹைட் வந்து டோட்டல் ஹைட் தான் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஸோ இதுக்கு கீழே எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. அதாவது இங்கேருந்து இங்கே 11னா இங்கே 12, 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்து நம்ம மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, இந்த சைடு 3.5 இன்ச்சு. இதுலேருந்து ஒரு டோட்டலாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இதுலேருந்து இங்கே 6.5 இன்ச்சு நான் நெக் வச்சுருக்கேன். டோட்டலாக ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச்சில் 3.5 இன்ச்சு நம்ம மேலே வந்து நெக் லைன் நம்ம நெக் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்ட டிசைனுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல அது என்ன டிசைன் கேட்டிருக்காங்களோ அதை கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ராப் வந்து தனியாக கட் பண்ணி அதை ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து கடைசியில் வந்து உள்ளே வச்சு நம்ம தைக்கணும். ஸோ பேக் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி இந்த இடத்துல காலர் வர்றதுனால 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணி அது இந்த இடத்துல கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல், இதில் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணணும். அது எப்படி உள்ளே தள்ளணுங்கிறது காட்டுறேன். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் இங்கேயே உள்ளே தள்ளணும். இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து உள்ளே தள்ளிக்குவோம். ஃப்ரண்ட் சைட் துணி மட்டும்தான் கட் பண்ணணும். அடித்தணியில் வந்து நமக்கு சிசர் பற்றக்கூடாது. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கெங்கே நம்ம வந்து எது நேர் ஸ்டிச் வரணுங்கிறதுக்கு ஒரு ஊசியில் நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். ஸோ நீடில் மார்க் போட்டாச்சு. எங்கே தையல் வரணுங்கிறது கட் மார்க் போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கணக்காக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த துணி வந்து எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணுன்னு காட்டுறேன். ஸ்லீவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ லென்த்து கேட்டாங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் உள்ள மடிக்கிறதுக்கும் இங்கே ஒரு 1/2 இன்ச் உள்ள மடிக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்.
ஸோ நமக்கு லென்த் வந்து 16 இன்ச் வேணும். ஸோ இங்கே 17 இன்ச் இப்போ நான் விட்டுருக்கேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச்சும். இப்போ இதனுடைய இது வந்து எவ்வளோ குறைச்சிருக்கு அப்படின்னா 3 to 3.25. ஓகேங்களா? ஸோ 3 அளவு மட்டும் நம்ம இங்கே குறைச்சி நம்ம இதனுடைய கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஷார்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நான் இதில் குறைச்சிருக்கேன். இது 3, 3.25, 4 வரைக்குமே இது வந்து நம்ம வந்து குறைக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம எப்பவும் போல் ஆம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம மெயின் டாப் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து தைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.